உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் இருந்தான். உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் இருந்தான். அவங்க அம்மா கிட்ட ராத்திரி தூங்கும்போது, அம்மா கதை சொல்லுங்க, அம்மா கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க எத்தனை பேர் கேட்பீங்க? உங்க வீட்டில் அப்படி எத்தனை பேர் கேட்பீங்க? ஓ, அவங்க பாரு, அந்த அக்காவே சொல்றாங்க, நான் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த தம்பிக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே தூரத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு. தூரத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? சத்தம் கேட்கலையா? கதவு தட்டுற சத்தம் இல்ல, இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்ப அந்த குட்டி தம்பி போய், இருங்க என்னமோ சத்தம் கேக்குது, நான் போய் என்ன சத்தம் பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். வேகமா போய் கதவை திறந்து அங்க போய் பார்த்தான். அங்க பார்த்தா ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. இப்படி நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. இந்த சத்தம் தான் கேட்டுச்சு. ஐயோ, இவரை யாரு இந்நேரம் வர சொன்னதுமா? எல்லாம் உங்களால தான். நான் கதை கேட்கிற மூடே போயிருச்சு அப்படின்னு சொன்னான். ஏண்டா அப்படின்னு அம்மா வந்து பார்த்தாங்க. பார்த்தா அவங்க, வாங்க அங்கிள், வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னாங்க. இவனுக்கு மனசுக்குள்ள, என் கதையை கெடுத்து புட்டாரு, என் தூக்கத்தை கெடுத்து புட்டாரு, இன்னும் என்னென்னத்தை கெடுக்க போறாரோ, வந்துட்டாரு, ஐயோ அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். உடனே அவங்க அம்மா இருந்துட்டு அந்த தம்பியை கூப்பிட்டு, சாமி செல்லம் ஏன்டா டல் ஆயிட்ட? பிறகு என்ன சிரிக்கவா செய்வாங்க? சரி சரி சரி, கூல் டவுன் கூல் டவுன், வா உனக்கு கதை சொல்றேன். சரி சொல்லுங்க. அப்படி நீ இப்ப பார்த்தேலடா ஒரு அங்கிள்? ஆமா பார்த்தேன். வேற கதை சொல்லுங்க. இந்த கதை வேண்டாம், நீங்க அங்கிள் ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு மூடு அப்செட், எனக்கு வேற. சரி உனக்கு வேற சொல்றேன். உன்னே மாதிரி ஒரு குட்டி தம்பி இருந்தான். சரி, அவனுக்கு சிரிக்கும் போது பார்த்தேன்னா முன்னத்துல 2 பல்லு இல்ல. என்னைய மாதிரியே வா. சரி, அவன் என்ன செஞ்சான்? அவன் இப்படித்தான் வீட்டுல நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தான். வீட்டுல நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தான். அவங்க அம்மா கடைக்கு போனாங்க. கடைக்கு போகும்போது, தம்பி தம்பி நீ அழாம இரு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, உன்னை நான் கடைக்கு கூட்டு போக முடியாது, உன்னை நான் விட்டுட்டு போறேன், நீ எதையும் தொடக்கூடாது, எதையும் எடுக்க கூடாது, அம்மா உனக்கு லட்டு செஞ்சு வச்சிருக்கிறேன், வந்த உடனே எடுத்து தருவேன், நீ அது வரைக்கும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. லட்டா? எத்தனை லட்டுமா அப்படின்னு கேட்டான். அம்மா சொன்னதை நீ கேட்டேனா உனக்கு 2 லட்டு, நீ சொன்னதை கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு எத்தனை லட்டு? உனக்கு 4 லட்டா? அம்மா சொன்னபடி நீ கேட்கலனா உனக்கு 1/2 லட்டு அப்படின்னாங்க.
சரி சரி போயிட்டு வாங்க. அம்மா போன உடனே லட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே, எங்க வச்சிருக்கிறாங்க? இதுக்குள்ள காணமே காணமே காணோம். ஐயோ, இப்படி தேடி தேடி பார்த்தான், தேடி தேடி பார்த்தான். கடைசியில பார்த்தா ஓவனுக்குள்ள போய் இருந்துச்சு. எதுக்குள்ள இருந்துச்சு? ஓவன். எத்தனை பேருக்கு ஓவன் தெரியாது? தெரியாது. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேருக்கு அடுப்பு தெரியும்? அது மாதிரி அது ஒரு அடுப்பு, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? அது ஒரு வித அடுப்பு, அது ஒரு வித அடுப்பு. அதுக்குள்ள இருந்துச்சு லட்டு. அடுப்பை திறந்து பார்த்தான், திறக்க முடியல, திறக்க முடியல. என்ன பண்ணணும்னு தெரியல. சரி சொல்லிட்டு அந்த அடுப்பு மின்சாரத்துல தான் வேலை பார்க்கும், கரண்ட்ல தான் வேலை பார்க்கும். சுவிட்ச போட்டான், என்ன பண்ணணும் தெரியல. அதை போட்டு பார்த்தான், இதை போட்டு பார்த்தான், திறக்குமா திறக்குமான்னு பார்த்தான், திறக்கல. என்னென்னத்தையோ போட்டு விட்டான், சுவிட்ச் போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நோண்டி வச்சுட்டா கடைசியில திறக்கிற மாதிரி வந்துச்சு. உள்ள போய் லட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு கைய உள்ள விடும் போது அப்படின்னு வெடிச்சு போச்சு. வெடிச்சு போன உடனே சரி மீதி கதையை நான் நாளைக்கு சொல்றேன். என்னாச்சு சொல்லுங்க சொல்லுங்க. வெடிச்சு போன உடனே அவன் அங்கிட்டு போய் அம்மா அப்படின்னு விழுந்தான். அங்க ஃபுல்லா தீ பிடிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல. பக்கத்துல சத்தம் கேட்டு ஒருத்தர் ஓடி வந்தாரு. ஓடி வந்து பார்த்தா தீக்கு நடுவுல யார் இருக்கா? யார் இருக்கிறா? இந்த தம்பி கிடக்குறான். ஐயோ, எப்படியாவது போய் காப்பாத்தணுமேன்னு சொல்லி உள்ள போனாரு. வேமா உள்ள போய் என்ன பண்ணாரு? உள்ள போய் அங்க எங்கன்னு தேடி பார்த்தாரு. உள்ள போக முடியல. என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. தாவுவோன்னு சொல்லிட்டு இவர் போய் என்ன செஞ்சாரு? போய் வேகமா தாவி இவர் போய் பொத்துணும். அம்மா அப்படின்னு இவர் விழுந்தாரு. இவருக்கு காலில் அடிபட்டு போச்சு. அச்சோ, இவரால் எந்திரிக்க முடியல. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, இவனை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அப்படி எந்திரிச்சார். எந்திரிச்சு தம்பியை பிடிச்சு இழுத்தாரு. ஐயோ வா ஐயோ அப்படின்னு சொல்லி இழுத்து காப்பாத்திட்டாரு. காப்பாத்திட்டாரா? அந்த தம்பிக்கு ஒன்னும் ஆகலையா? அந்த தம்பிக்குலாம் ஒன்னும் ஆகலடா. காப்பாத்த வந்தாருவாரு. அவருக்கு என்ன ஆச்சு? காலு உடைஞ்சு போச்சு. காலு உடைஞ்சு போச்சா? அந்த காப்பாத்த வந்தவர் யார் தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி தெரியும்? இந்த உட்கார்ந்து இருக்கிறார் பாருடா, அந்த அங்கிள் தான். அவரா? அவரால தான் இன்னைக்கு எப்படி இருக்கிற நீ? நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற. ஆண்டவர் உன்னை எப்படி படைச்சிருக்கிறாரு? எப்படி படைச்சிருக்கிறாரு? அழகா படைச்சிருக்கிறாரா? நீங்களா அழகா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நான் அழகா இருக்கிறேனா? போடா நீயும் உன் மகரக்கட்டையும். இதெல்லாம் ஒரு அழகுன்னு சொல்லிட்டு அழகா இருக்கிறேடா இப்படின்னு கேட்கிற அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம எல்லாருமே அழகுதான். யாருக்கு? ஏசப்பாவுக்கு நம்ம எல்லாருமே அழகுதான். நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க என்ன மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. சேப்பா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றோம்? போடா கருப்பட்டி அப்படின்றான். கருப்பா இருக்கிறவன் சேப்பா இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்றான்? போடா வெள்ளக்கட்டி அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமே எப்படி? அழகானவங்க. நம்ம எல்லாருமே
அழகானவங்க. அப்ப நம்ம அடுத்தவங்களை கேலி பண்ணலாமா? கேலி பண்ணலாமா? கேலி பண்ணக்கூடாது. அந்த அங்கிளை என்ன செஞ்சான்? கேலி பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த அங்கிளை கேலி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த அழக இந்த அங்கிள் மூலமா தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த தம்பிக்கு காப்பாற்றி வைத்திருந்தார். அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு? எப்படி படைச்சிருக்கிறாரு? என்ன சத்தத்தை காணோம்? எப்படி படைச்சிருக்கிறாரு? அழகா படைச்சிருக்கிறாரு. இம்மட்டுமா அழகா நம்மளை காப்பாத்தி வந்திருக்கிறாரு. நம்ம மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? கேலி பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். மற்றவர்களையும் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். சரியா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? அப்ப நம்ம இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு? எப்படி படைச்சிருக்கிறாரு? அழகா படைச்சிருக்கிறாரு. நம்ம அழகா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளையா அந்த உலகத்தில் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். சரியா? அண்ணா இன்னைக்கு என்ன சொன்னாங்க? என்ன கதை சொன்னாங்க? குட்டி தம்பி கதை சொன்னாங்களா? சரி, ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க? அழகா படைச்சிருக்காங்களா? அதுக்கேத்த மாதிரி ஒரு வசனம் படிக்கலாமா? அழகா. சரி, அழகுங்கிறது என்னது? பியூட்டிஃபுல். பிளாக் பியூட்டிஃபுல்லா, ஒயிட் பியூட்டிஃபுல்லா? ஒயிட் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, அப்படியா? வெளிப்புறமான அழகு அழகா, உள்பிரகாரமான அழகு அழகா? ஹார்ட் அழகா இருக்கிறது முக்கியமா இல்ல வந்து ஃபேஸ் அழகா இருக்கிறது முக்கியமா? வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 139:14. சங்கீதம் 139:14. சரி, இந்த வசனம் எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ஸ்பீடா சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஸ்லோவா சொல்லணுமா? சரி, ஓகே. நான் ஸ்பீடா சொன்னா நீங்க ஸ்லோவா சொல்லணும். நான் ஸ்லோவா சொன்னா நீங்க ஸ்பீடா சொல்லணும். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? கேமே மறந்து போச்சா? நான் பிரமிக்கத்தக்க. நான் ஸ்லோவா சொன்னா நீங்க ஸ்பீடா சொல்லணும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ரெடியா? ஓகே. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இப்ப இந்த கேமை ரிவர்ஸ் வச்சுக்கலாம். சரியா? நான் வாய்ஸ் ஹையா சொன்னா நீங்க வந்து மெதுவா சொல்லணும். ஓகே, ரெடியா? நான் பிரமிக்கத்தக்க. வாய்ஸ் ரொம்ப வாயே அசைக்காம மெதுவா சொல்றீங்க. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14.